ஹாய் கைஸ், நீங்க சென்னையில பெட் டாக் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். எஸ், சமீபத்துல ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சென்னை மாநகராட்சி என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வளர்ப்பு நாயோட உரிமையாளரா இருந்தீங்க அப்படின்னா அந்த நாயை நீங்க பொது இடங்களுக்கு கூட்டிட்டு வரும்போது அதுக்கு வாய் மூடி, அதாவது மாஸ்க் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பை மீறுறவங்க, அதாவது இந்த ஆர்டரை மீறுறவங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த அறிவிப்பு சென்னைக்கு மட்டும்? ஏன் மற்ற மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சியில எல்லாம் மக்களை நாய் கடிச்சா பரவாயில்லையா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. பட் இது தமிழ்நாடு அரசு இந்த அறிவிப்பை வெளியிடல, சென்னை மாநகராட்சி தான் வெளியிட்டு இருக்கு. ஸோ சென்னை மாநகராட்சியை உதாரணமா கொண்டு மற்ற நகராட்சி, மாநகராட்சி நீங்க இத அமலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த அறிவிப்பை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொது இடங்கள்ல நாய்களை கொண்டு வரும்போது கொஞ்சம் சிரமம் இருக்கதான் செய்யுது. இப்போ சமீபத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ராட்வீலர் அப்படிங்கிற ஒரு பிரீடு, அந்த வகையான நாய் ஒரு சிறுமியை கடிச்சு அவங்களோட தலையில ஒரு 11 இன்ச்சு அளவுக்கு அதோட பல்லு பதிஞ்சிருச்சு. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருந்தாங்க. அந்த நாயோட உரிமையாளர் கைது செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவரை பெயில்ல விட்டுட்டாங்க. அந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாவே அவர் தான் பார்த்தார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் சமீபத்துல செய்தியில பார்த்திருப்போம். இது அங்கொன்னும் இங்கொன்னுமா செய்தியில தான் வருதே தவிர தமிழ்நாட்டுல அங்கங்க மூல நடக்கல, எல்லா இடத்துலயுமே இது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. சோ இதை நம்ம எந்த கோணத்துல அணுகணும் அப்படின்னா, மக்களுடைய பாதுகாப்புக்காக இந்த சென்னை மாநகராட்சி இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியுது. சோ இதை மற்ற மாநகராட்சியும், நகராட்சியும், ஊராட்சியும் ஏதோ ஒண்ணு அவங்களும் இதே மாதிரியான ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாயோட உரிமையாளர் அந்த நாயை பராமரிப்பாங்க. நானுமே நிறைய பேர் பார்த்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் டாக்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டா ஊசி போட்டு மத்த நோய்கள் அதை தாக்காம, ரேபிஸ் போன்ற நோய்கள் தாக்காம அந்த நாயை சரியா மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அந்த நாயை மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது மக்களை கடிச்சிருச்சு அப்படின்னா, கடிச்சவருக்கு அந்த ரேபிஸ் நோய் பரவிச்சு அப்படின்னா உலகத்துல ரேபிஸ் நோய்க்கு மருந்தே கிடையாது அப்படிங்கறத நம்ம சமீபத்துல பார்க்க முடியுது. நிறைய பேர் தமிழ்நாட்டுல, இந்தியால, வேர்ல்டு ஃபுல்லாவே இறந்துட்டு தான் இருக்காங்க. ரேபிஸ் நோய்க்கு அவ்வளவு பேர் இறந்துட்டு இருக்காங்க. பட் மருந்து இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சோ இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா ஒண்ணுங்க, இந்த வீடியோ மூலமா ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு செய்ய நான் விரும்புறேன். என்ன அப்படின்னா, ஒருவேளை நாயோ பூனையோ இல்ல எந்த விலங்குமோ உங்களை கடிச்சாலோ, அதோட பல்லு பட்டாலோ, இல்லைன்னா நகம் கீறினாலோ, அது மூலமா ரத்தம் வந்தாலோ, நீங்க இமீடியட்டா அருகில இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஏன் அப்படின்னா, அது மூலமா நோய் பரவனாலோ இல்ல ரேபிஸ் போன்ற பெரும்பெரும் நோய் பரவனால ஏற்கனவே சொன்னது மாதிரி அதுக்கு மருந்தே கிடையாது, பெரும் ஆபத்துல கொண்டு போய் விட்டுருவோம். அது மட்டும் இல்லாம அது நம்மளோட உயிரை பறிக்கிற அளவு கூட அந்த விஷயம் நடந்துரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப சோகமான ஒரு விஷயம். சோ உங்களுக்கு இமீடியட்டா ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலோ, இல்லைன்னா உங்களை கடிச்சாலோ, பிறரை கடிக்கிறத நீங்க பார்த்தாங்களோ, இமீடியட்டா பக்கத்துல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு என்ன அப்படிங்கறத முதல்ல கன்சல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கங்க. அதுக்குள்ள இன்ஜெக்ஷன் இருக்கு, அதாவது ஒரு பீரியட் ஆஃப் இன்ஜெக்ஷன் இருக்கு. இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த இன்ஜெக்ஷனை போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த சைக்கிளை பெர்ஃபெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. சோ வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வாய் மூடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதனாலதான் கொஞ்சம் சட்டத்தை கடுமையாக்கணும் அப்படிங்கறது மாதிரி பெனால்டி அதெல்லாம் கொண்டு வர்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு சைட்ல கொஞ்சம் கவலையா இருந்தா கூட நிறைய பேருக்கு இது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இந்த அறிவிப்புலாம் ஓகே தாங்க, பெனால்டி அது இதெல்லாம் ஓகே தான். ஸோ ஃபைன் போடுறீங்க, அதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்றோம். பட் தமிழ்நாடு அரசுக்கு இன்னொரு விஷயம் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த தெருவில் திரியிற நாய்கள் அது சொறி பிடிச்சி, அதுக்கப்புறம் அதுக்கு வெறி பிடிச்சி நோய் பரவி, ஸோ இந்த டியூஷனுக்கு போற குழந்தைங்க, காய்கறி வாங்க போற பெண்கள், அப்புறம் வாக்கிங் போற தாத்தா பாட்டி, இதெல்லாம் கடிச்சு வைக்கிறது இல்லையா? நிறைய பேர் வாக்கிங்கே எனக்கு தெரிஞ்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதனால தமிழகம் இந்த சோக கதைகள் நடந்துட்டு தான் இருக்கு, கடிச்சிட்டே தான் இருக்கு. அது நம்ம நியூஸ்ல பாத்துட்டே தான் இருக்கிறோம். மாடு முட்டுறத பாத்துட்டு தான் இருக்கும். நீங்களும் கால்நடைகள் நிறைய ரூல்ஸ் போடுறீங்க. ரோட்ல உங்களுடைய சொந்த கால்நடையை நீங்க விட்டீங்க அப்படின்னா அந்த கால்நடையை நாங்க பிடிச்சி வச்சிருப்போம், அதுக்கப்புறம் அது அபராதம் கட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்க எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்க. பட் பெருசா அதை ஃபாலோ பண்றது மாதிரிலாம் தெரியல. சோ அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா சோ இந்த ரூல்ஸும் கொஞ்சம் ஒரு வேல்யூ இருக்கும் நீங்க இந்த போட்ட இந்த ரூல்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். சோ உங்களுக்கு நாய் கடிச்சிருந்தாலோ இல்லைன்னா வேற ஏதாவது மிருகம் தெரிஞ்சிருந்தாலோ கொஞ்சம் கூட டிலே பண்ணாம இமீடியட்டா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நாங்க வைக்கிற வேண்டுகோள். சோ இந்த மாதிரியான ரூல்ஸ்கள், அதாவது சட்டங்கள் கடுமையானதான் தவறுகள் குறையும் அப்படிங்கறத நாங்க எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஓகே நண்பர்களே, இந்த அறிவிப்பு சார்ந்து
உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஓகேயா இல்லையா, இல்லைன்னா வேற இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏதாவது கவர்மெண்ட் ஒரு ஐடியா கொடுக்க முடியுமா? அவங்க நிறைய நிபுணர்கள்லாம் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்வோம். ஸோ இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை.